Christ victorious. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தருவாராக. ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கினார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாக இதை நாம் படிக்கிறோம். இது பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து உனக்குள் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் ஆசீர்வதிக்கும். பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறேன். 15ஆம் அதிகாரத்திலே இப்படி வாசிக்கிறோம். நான் பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கடுத்து ஆண்டவராகிய தெய்வம் இப்படி சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். வெளியே அழைத்து வானத்தை நீ அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணு என்றார். பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் பெருகும் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைக்கடுத்து ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 22:17 சீக்கிரமாக வாசிக்கணும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் இருவேறுபட்ட ஒரு சந்ததிகளை குறித்து இந்த இடத்திலே சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பாக 15ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது அவர் பிள்ளை இல்லாதவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் உனக்குள் உன் சந்ததி என்று சொல்லி ஒரு சந்ததியை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பிள்ளை இல்லாத இருக்கும் போது எப்படி இந்த சந்ததி உண்டாகும்? இந்த இருவேறுபட்ட இந்த சந்ததிகள் உண்டாவதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யார் மூலமாக உண்டாகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாமே ஈசாக்கின் மூலமாக இந்த சந்ததி பெருகும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக பிள்ளை இல்லாத ஆபிரகாம் சொல்லுகிறார், என்னுடைய வீட்டில் பிறந்த இந்த எலியேசர் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக எலியேசரை கொண்டு நிறுத்துகிறார். ஆனாலும் ஆண்டவராகிய தெய்வம் சொல்லுகிறார், இது உன் சந்ததி அல்ல, உன் கற்ப பிறப்பு உன் சந்ததியாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கற்ப பிறப்பிலே ஒரே ஒரு மனிதன் பிறக்கிறார், அவர் தான் ஈசாக்கு. அதுக்கு முன்னாடியே இஸ்மவேல் பிறக்கிறார். ஆனாலும் இஸ்மவேலை ஆண்டவர் துரத்தி விடும்படிக்கு ஆபிரகாமுக்கு சொல்லி விடுகிறார். உன் மனைவி சொல்லி கேளு என்று சொல்லி இருவரையும், ஆகாரையும் அவருடைய பிள்ளையும் துரத்தி விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உன் மூலமாக, உன் சந்ததி மூலமாக ஒரு சந்ததி வரும் என்று சொல்லுகிறார். அந்த சந்ததி ஈசாக்கின் மூலமாக வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இருவேறுபட்ட ஒரு சந்ததி
வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் என்று சொல்லி இருவேறுபட்ட ஒரு சந்ததியை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான. போதும், நிறுத்துங்கள். அதாவது இங்கே வாசிக்கிறோம், ஆபிரகாமின் குமாரனான தாவீது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாமுக்கு குமாரன் யார் என்று சொன்னால் ஈசாக்கு. ஈசாக்கு ஒரு பெரிய ஜாதிக்கு உடைய ஒரு தகப்பனா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு தனி மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து ஈசாக்கு அடுத்து யாக்கோபு வருகிறார். யாக்கோபுக்கு அடுத்து 12 கோத்திர பிதாக்கள் பிறக்கிறார்கள். இப்படி சந்ததியானது பெருகிறது. ஆனாலும் இந்த சந்ததி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாகவே இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு, ஒரு ஜாதிக்கு ஒரு தலைவனாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது உண்டாகிறார். இந்த தாவீதை குறித்து வேதத்திலே இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல என் தாசனாகிய தாவீதின் சந்ததியை எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருவேறுபட்ட ஒரு சந்ததியை தாவீதுக்கும் சொல்லுகிறார். அப்படியானால் தாவீதினுடைய சந்ததி மணலை போல ஒரு சந்ததி. அதுக்கடுத்து மத்தேயு சுவிசேஷ புத்தகம் அந்த 1 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதினுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறதாக இங்கே மத்தேயு தம்முடைய சுவிசேஷத்திலே எழுதும் போது அழகாக சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு குமாரன் தாவீது, இன்னொரு குமாரன் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமினுடைய குமாரனாகிய முதல் குமாரன் தாவீது. அது மணலை போன்ற ஒரு திரளான ஜாதிகளுக்கு ஒரு தகப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்திற்கும் இவரே தகப்பனாக நியமிக்கப்படுகிற ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே உண்டாக்கப்படுகிற ஒரு கோத்திர பிதாவாக ஆபிரகாமினுடைய குமாரன் தாவீது என்று குறிக்கப்படுகிறார். அதற்கடுத்து 2வது ஒரு குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அருமையாக இந்த இடத்திலே மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறார் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 11:12 ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரத்துக்கு போலவும் எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரம் செத்து போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் செத்ததை போல் இல்லை, அது ஜீவன் உள்ளதாக இருந்தது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்ததாக இருந்தாலும் ஆண்டவராகிய தெய்வத்தினுடைய வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளதாக இருந்தது. அந்த ஜீவனுள்ள வார்த்தையானது ஆபிரகாமுக்கு குமாரனை கொடுத்து அந்த குமாரன் மூலமாக இருவேறுபட்ட ஒரு சந்ததிகள் பிறப்பதற்கு காரணம் என்று சொல்லி எபிரேயர் நிருபக்காரர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவனை என்றால் யார்? ஆபிரகாமை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்றால் அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி ஒரு சந்ததி பிறக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம்.
இந்த நட்சத்திரங்களை போன்ற ஒரு சந்ததிக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு எடுத்துக்காட்டாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள இந்த நட்சத்திரத்தை தான் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்து நம்ம பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது எண்ணிறங்காத மணலை போல ஒரு சந்ததி, பூமிக்குரிய ஒரு சந்ததி. இது வானத்துக்குரிய ஒரு நட்சத்திரத்தை போல ஒரு சந்ததி. வானத்திலிருந்து இறங்கினவரே என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லுகிறார். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லுகிறார். வானத்திலிருந்து என்றால் வானத்திலே நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கின்ற விடிவெளி நட்சத்திரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நட்சத்திரத்திற்கு பிறந்த ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது. அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் தெரியுமா? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த பிரகாசமுள்ள நட்சத்திரங்களை போல என்றைக்கும் பிரகாசிக்கின்ற ஒரு சந்ததி இருக்கின்றது. அந்த சந்ததி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில நாம் இப்படி வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளை என்ற ரீதியிலே நாம் எல்லோரும் அவர் நமக்கு நட்சத்திரமாக இருக்கிறபடினாலே அவருக்கு பிறந்த பிள்ளை என்ற ஒரு கூட்டத்தார் அவர்களும் நட்சத்திரங்களை போல் இருக்கிறார். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர், சுவிசேஷத்தினாலே அநேகரை நீதிக்குட்படுத்தி ரட்சிப்புக்குள் நடத்துகிற பரிசுத்தவான்கள், ஞானவான்கள் எல்லோரும் ஆகாயத்திலே நட்சத்திரங்களை போல் என்றைக்கும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அருமையாக நமக்கு போதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:8 வாசித்து பாருங்கள். ஏசாயா 53:8. எடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியாத எண்ணிறங்காத நட்சத்திரங்களை போல ஒளி வீசுகிற ஒரு பெருத்த ஜனக்கூட்டம் இருக்கிறது. பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கட்டளையிட்ட இந்த வம்சம் தான் பூமி உள்ள சகல வம்சம். ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு வம்சம் என்று சொன்னால் அது ஈசாக்கினுடைய வம்சமாகும். பூமி உள்ள வம்சங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறபடினாலே சகல ஜனங்களையும், சகல ஜாதிகளையும், சகல கோத்திரங்களையும் தேவனாகிய கர்த்தர் ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி சகல கோத்திரத்திற்கும் தலைவனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் எல்லோரும் எப்படி இருக்கிறார்களாம்? அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்று வாசிக்கிற அளவிலே ஒரு திரளான ஒரு கூட்டத்தார்களாக இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் யார்? இந்த உதிக்கின்ற ஒளி என்பது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் ஒரு வெளிச்சத்தை ஆவலா எதிர்பார்த்திருந்தார்கள். அவர்களுக்கு விடிவெளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து உதயமாகி ஸ்தோத்திரம் உன்னதத்தில் தோன்றிய அருணோதயமாகிய அவர் நமக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றும்படிக்கு அவரே நமக்கு வெளிச்சமாய் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம்
5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். எபேசியர் 5:8. அல்லேலூயா. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று இன்னொரு இடத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். வாசிங்க. நீங்க அந்தகாரமா இருந்தீங்க, முற்காலங்கள்ல எப்படி இருட்டா இருந்தீங்க, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுவார். வெளிச்சம் யாரு? ஆண்டவராய் இயேசு. விடிவெளி நட்சத்திரம் அவர். அவருடைய பிள்ளைகள். நீங்களும் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறவர்கள். என்றென்றைக்கும் ஞானவான்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், என்றென்றைக்கும் ஆகாயத்தில் ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களை போல் என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசித்தபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்குன்னா எவர்களுக்கு? இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு, கோடா கோடியான வெளிச்சத்தின் பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள், இவர்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள். இவர்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை. அது எப்படிப்பட்ட விளக்கும்? எப்படி இருக்குது? வாசிங்க. சூரியனுடைய வெளிச்சமும் விளக்கும் அங்கே வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல் பிரகாசிப்பார். இவர்தான் விடிவெளி நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கக்கூடியவர். அவருடைய மகிமையின் பிரசன்னம் பாருங்க, நம்ம எல்லாருக்குமே வெளிச்சம் கொடுக்க போகிறது. அந்த பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய வெளிச்சம் மட்டும்தான் இருக்க போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 23 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க. இங்க பரலோக ராஜ்யத்திலே ஒரு நகரம் இருக்கிறது. இந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருவேறுபட்ட சந்ததிகள் இங்கே காண்கிறோம். வானத்தின் நட்சத்திரங்களை போல ஒளி வீசுகிற ஒரு சந்ததி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி. இரண்டாவதான ஒரு சந்ததியை பார்த்தோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கடற்கரை மணலை போல திரளான ஜாதிகள், அது இஸ்ரவேல் கோத்திரத்து ஜனங்கள் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பாருங்க, வானத்தின் நட்சத்திரங்களை போல் என்றைக்கும் பிரகாசிக்கிற ஒரு கூட்டமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாம் மாற்றி வருகிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த ஸ்தோத்திரம் நிச்சயமான நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அதுக்கு ஒளி வீசத்தக்கதாக அவருடைய மகிமையின் பிரகாசமே அந்த ஒளியாய் இருக்க போகிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இருவேறுபட்ட ஜாதிகளிலே நீங்கள் எந்த ஜாதி உடையவர்களாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமுக்குள் 2 வேறுபட்ட இந்த ஜாதிகளை கர்த்தர் நம்மத்திலே பேசினபடியால் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரா. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உனக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆபிரகாமை ஆசீர்வதித்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தாவே இருவேறுபட்ட கர்த்தாவே சந்ததியை ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கர்த்தாவே செல்வ குமாரனை கர்த்தாவே இந்த பூமியில் எங்களுக்காக அனுப்பி தந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு 2ஆம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில அனுப்பி தந்தீரே. கர்த்தாவே மத்தேயு சுவிசேஷக்காரரும் ஆபிரகாமின் குமாரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா தாவீது என்றும் தாவீதினுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்றும் இருவேறுபட்ட